Hi, hello everyone. This is Staff IS Academy. நம்ம இன்னைக்கு தினமொரு திட்டம்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிங்க் ஆட்டோ ஸ்கீம் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் அப்படினு சொல்லக்கூடிய தமிழக அரசின் பிங்க் ஆட்டோ திட்டம் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ என்னன்னு பார்த்தறலாம். இளஞ்சிவப்பு பிங்க் அப்படிங்கிறது பிரத்யேகமாக ஃபார் தி பெண்கள் உமன்ஸ்க்காக அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பிங்க் பஸ்ஸில் பிங்க் கலர் அது நம்ம பார்த்துருப்போம். அது வந்து உமன்களுக்காக இந்த விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா கொண்டு வந்து உமன்ஸ் வந்து ஃப்ரீ பஸ் வந்து இது கொடுத்தாங்க. சரியா, பயணம் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது இளஞ்சிவப்பு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அப்படிங்கிறது தான் இளஞ்சிவப்பு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தமிழக அரசின் பிங்க் ஆட்டோ இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் பெண் ஓட்டுநர்களுக்கு சொந்தமான மற்றும் அவர்களால் இயக்கப்படும் ஆட்டோகளுக்கு மானியம் வழங்கி பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மெயினாக பெண்களுக்கு ஒரு தனியாக அவங்க சுதந்திரமாக அவங்களுடைய ஒரு தேவைகளுக்கு அவங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் இதுக்காக பார்த்திங்கன்னா வந்து பர்பஸ்க்கு உதவுற மாதிரி தான் இந்த ஆட்டோ திட்டம் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மானியமாக சப்சிடியாக ஒரு ஆட்டோ அவங்க வாங்குறதுக்கு வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வேலை வாய்ப்பை மேன்மைப்படுத்துவதே இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பெண் ஓட்டுநர்களுக்கு குறிப்பாக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆட்டோ வாங்க நிதியுதவி மற்றும் மானியம் சுமார் ரூபாய் 1 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. ஓகேவா? சப்சிடி மானியம் பார்த்திங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சொந்தமாக ஆட்டோ எதுவும் நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் ஆட்டோ வாங்குறதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதவை பெண்கள், அதுக்கப்புறம் ஆதரவற்ற பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவங்களுக்கு வந்து இந்த நிதியுதவி மானியம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், பிங்க் ஆட்டோ திட்டத்தின் முக்கிய விவரங்கள் என்ன நோக்கம் அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் பெண் ஓட்டுநர்களை ஊக்குவிக்கிறதே இந்த திட்டத்துடைய முதல் நோக்கம். சரியா? பெண் ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்கள மெயினாக வந்து ஊக்குவிக்கணும். நிறைய பேர் அந்த இதுக்கு வரணும், ஆட்டோ ஓட்டி அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை உமன் எம்பவர்மெண்ட்டாக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பெண் ஓட்டுநர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்து முன்னுரிமை கைம்பெண்கள், விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மானியம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா புதிய ஆட்டோ வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசியல் சார்பில் மானியம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முதல் பார்த்திங்கன்னா வந்து நேரு உள்நாட்டு அரங்கத்தில் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதி, ஸோ 2025 அப்போ பார்த்திங்கன்னா இது தொடங்கியிருக்காங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கம்ல நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முதன்மையாக 250 பெண்களுக்கு வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுற மாதிரி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், பெண் ஓட்டுநர்கள் பிங்க் இளஞ்சிவப்பு நிற சீருடை அணிவது கட்டாயம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட், விண்ணப்பம் தகுதியான பெண்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஓட்டுநர் பெண்களுக்கும் அது வந்து வசதியான ஒரு திட்டமாக தான் இருக்குது. அதில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களும் வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல சேஃபாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் போக. இப்போ இன்னொரு ஆட்டோக்கார் நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து சரி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட போகிறதுக்கு அந்த மாதிரியும் வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மெயினாக வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெண்டு சைடுமே, ஓட்டுநர்களும் சரி இங்கேயும் சரி எல்லா இதுக்கும் சேர்த்த மாதிரி தான் இந்த திட்டம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னென்னா தகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கும் நிரந்தர பெண் குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஆட்டோ பேட்ச் வந்து நம்ம வச்சுருக்கணும். சொந்தமாக ஆட்டோ இல்லாதவராக இருக்க வேண்டும். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மற்றும் விண்ணப்ப படிவங்களுக்கு அருகில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இது பற்றின எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சமூக நலத்துறை அதுதான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த
சமூக நலத்துறைனா வந்துட்டு இந்த வெல்ஃபேர் ஃபார் சொசைட்டி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அது கீழே தான் இந்த திட்டம் இயங்குது. ஓகே, இது வந்து மார்ச் 8, 2025 அன்று தொடங்கப்பட்டது, சென்னையில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.